ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெரிய மருந்தே கர்த்தரை ஆராதிப்பது தான். ஆண்டவரை ஆராதிக்கும் போது நடக்காதது எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. விசுவாசத்தோடு யாரெல்லாம் உண்மையாய் அவருடைய வல்லமையை உணர்ந்து ஆராதிக்கிறாங்களோ அவர்களுக்கு அந்த காரியம் நிச்சயமாய் நடந்தேறும். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் நிச்சயமாகவே தடைபடாது. வேதம் சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவர் இப்போ அட் பிரசன்ட் இப்போ அற்புதம் செய்கிறாரான்னு கேட்டால் இப்போவும் கர்த்தர் நீதி செய்கிறவராகவே இருக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு வாலிப தங்கச்சி ஒரு 1 இயருக்கு முன்னாடி என்னிடத்துல வரும்போது இந்த மாதிரி ஃபேமிலி ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, கல்யாணமான 1 மாதத்துக்குள்ளே கணவனார் அவர் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறாரு, என்னை கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே கூட்டிகிட்டு போய் உன்னை அங்கே நல்லா செட்டில் பண்ணிடுவேன், அங்கே உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவர் என்னை கல்யாணம் பண்ணார். நான் ரொம்ப நம்பினேன். எங்கள் அம்மா அப்பா அப்போவே சொன்னாங்க, எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் அப்பா இறந்துட்டாங்க, இந்த மாதிரி வேண்டாம், எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரலன்னு சொன்ன போது நான் வலுக்கட்டாயமாக இவர் தான் வேணும் அப்படின்னு நான் கல்யாணம் பண்ணேன். ஏன்னா நல்ல போஸ்டிங் அவர். ஆனால் திடீரென்று கல்யாணம் முடித்த உடனே இல்லை நீ இங்கே இரு, நான் மட்டும் அங்கே போகிறேன், நீ இங்கே கொஞ்சம் நீ சம்பாரித்து ஒரு வீடு உனக்கு வாங்கிட்டு அப்புறம் கூப்பிடு நான் வரேன் அப்படின்னு சொல்லி இங்கேயே விட்டுட்டு போனவர் 2 இயர்ஸ் 2 வருஷமாக அந்த பிள்ளைய வந்து பார்க்கல, அந்த பிள்ளைக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணலை, அதுக்கப்புறம் நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடலை, அப்படியே தனியாக விட்டுட்டு போயிட்டார். ஏன் இப்படி பண்ணுறீங்க, நான் கிளம்பி அங்கே வரேன்னு சொன்னால் நீ எல்லாம் இங்கே வரக்கூடாது, வந்தால் இங்கே பிரச்சனையாகும், இப்படியே சொல்லி அவருக்கு நிறைய பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கும் போல தெரியுது. அந்த பிள்ளையை ரொம்ப ஏமாற்றிட்டார். கடைசியில் இவங்க போய் நிறைய இடத்துல போய் நீதி கேட்கறதுக்காக நிறைய போலீஸ் ஸ்டேஷன், வக்கீல், எங்கே போனாலும் யாராவது ஒருத்தரை அனுப்பி அவர் ரொம்ப அழகாக சமாளிச்சிடுவாராம். யாராவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஒருத்தரை யூஸ் பண்ணி அவங்க சொல்லுவாங்களாம்மா, எதுக்கு இந்த மாதிரி அலைஞ்சிட்டு கிடக்குறீங்க, நீங்கள் போக வேண்டியதானே என்ன. அப்போ ஒரு நாள் எல்லாத்தையும் ரிட்டன் திருப்பி அவங்க கொடுத்த கேஸ் எல்லாத்தையும் ரிட்டன் வாங்கி ஸ்ட்ரைட்டாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த மனுஷனுக்கு நான் நீதி செய்ய முடியாது, எனக்கு நீதி வாங்குற தரதுக்கும் என் குடும்பத்தில் யாருமே இல்லை, நாங்கள் ஒரு அனாதைங்க, ஆனால் உங்கள் நீதி கண்டிப்பாக நிலைக்கும் நான் நம்புகிறேன், நீர் நீதி செய்கிறவர், அதனால் இந்த நீதியை உங்கள் கையில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிட்டன் வாங்கிட்டு அந்த பையன் சொல்லிட்டே இருந்தானம்மா, நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு, நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு, நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிற. இவ போய் அந்த புள்ள போய் சைன் போட்டுட்டு வந்துட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஆண்டவர் எவ்வளோ நீதி செய்கிறவர் பாருங்க. அந்த அந்த குடும்பம் பிரிகிறதுக்கு யார் ஒரு நபர் காரணமாக இருந்தாரோ 9 நாளைக்குள்ள அந்த மனுஷன் கீழே விழுந்து பெரிய அடிபட்டு மரண தருவாய்க்கு போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாளைக்குள்ளே இறந்தே போயிட்டாராங்க. அப்போ அவங்க சொல்லும்போது எனக்கு அது சந்தோஷமாக சொல்லலை, ஆனால் ஆண்டவர் நீதி இவ்வளோ சீக்கிரமாக செய்வாரா அப்படின்றது எனக்கு பிரமிப்பாக இருந்துச்சு. எனக்கு அவர் தான் இப்போ அப்பா, எனக்கு அவர் தான் இப்போ அப்பா. என் அப்பா இருந்தால் கூட இவ்வளோ தட்டி கேட்க முடியாது, நான் சந்தோஷப்படலை. ஆனால் ஆண்டவர் நீதி செய்கிறவர் அப்படின்றத நான் இன்னைக்கு பார்த்துட்டேன் பாஸ்டர் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்மை காண்கிற தேவன், நம்மை காண்கிற தேவன். அவர் நீதி செய்ய ஆரம்பித்தா நம்ம யாருமே நிலை நிற்கவே முடியாது. அதனால் ஒன்று நம்பணும், அவர் இன்றும் ஜீவிக்கிறார், அவர் இன்றும் ஜீவிக்கிறார். சில நேரத்தில் ஆண்டவர் ரொம்ப பொறுமையாய் சில காரியத்தை கையாளுகிறத பார்த்து நமக்கு ஏன் ஆண்டவரை உடனே செய்யலை அப்படின்னு தோணும். இல்லை அப்படி நினைக்காதீங்க. ஆனால் அவருடைய நீதி கண்டிப்பாக சரியானதாக இருக்கும். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென். சேர்ந்து இன்னொரு பாடலை கூட பாடி, வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை. ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து எனக்கு வரப்போகிறது, உம்மிடத்திலிருந்து ஒரு உதவியை நீர் எனக்கு அனுப்ப போகிறீர், உம்மிடத்திலிருந்து ஒரு நன்மை எனக்கு வரப்போகிறது. சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே,
ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். கைகளத்தில் வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகள் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தெய்வம் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீர். இப்ப சொல்லும் வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சொல்லுவோம், வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சொல்லுவோம், காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்றவரே. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். பாடுவோம், வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலைகள் எதையும் பார்ப்பதில்லை. சொல்லுங்க, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகள் எதையும் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருக்குவை அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். பாடும்போதே பாடும்போதே வேறெங்கிருந்து. ஆமாப்பா, ஆமாப்பா, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வானபூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானபூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. ஹல்லேலூயா. ரொம்ப அழகான பாடல். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உம்மையே நான் நோக்கி பார்க்கிறேன்.
சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, இந்த உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. சிலருடைய கண்களுக்கு எங்கிருந்து வரும் என்று தெரியாது, ஆனா ஆண்டவர் நமக்கு திருப்தியாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஒரு வாலிப தம்பி தன்னுடைய திருமண வயதை நெருங்கும் போது ரொம்ப பயமா இருக்குது. ஏன் அப்படின்னா, அப்பா 20 வருஷமா ஜெயிலில் இருக்காரு. 20 இயர்ஸ், 20 வருஷம் அப்பா ஜெயிலில் இருக்காரு. அம்மா ஒரு ஒரு சின்ன சண்டையில் அந்த அம்மா உனக்கு உடம்புல கத்தி குத்தப்பட்டு அந்த அம்மா இறக்குறாங்க. அம்மா உயிரோட இல்லை, அப்பா ஜெயிலில் இருக்காரு. இவனுக்கு அந்த ஏஜ் ஆகுது, இப்போ கல்யாணம் பண்ணணும். யார் இப்போ எங்கே பொண்ணு போய் கேட்டாலும் எடுத்த உடனே அப்பா எங்கே இருக்காரு, அம்மா எங்கே இருக்காங்க, இந்த 2 ஐடென்டிட்டியும் இல்லாமல் ரொம்ப கஷ்டம். அதான் தகப்பனையும் தாயையும் இழந்த பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் சிலர் அவ்வளோ சீக்கிரமாக அங்கீகரிக்க மாட்டாங்க. அதுவும் இந்த மாதிரி அவங்க ஏதோ ஒன்று ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிற செய்தி கூட பெருசாக சரி ஓகே பாவம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக உலகம் ஏற்றுக்காது. ஐயோ கொடுமைக்கார குடும்பமாக இருக்கும், என்னென்ன வார்த்தை பேசுவாங்க. அப்போ அது அவனுடைய திருமண வயதில் யாருமே அவனுடைய திருமண காரியத்திற்கு முன்னாடி வராத போது ஒரு நாள் போய் ஒரு அனாதையை போல ஒரு இடத்துல போய் நின்று அப்படியே கண்ணீர் விட்டு அழுது, என் வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குப்பா, யார் எனக்கு எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியாது, ஆனால் எனக்கும் ஒரு குடும்பத்தை அமைச்சுக்கணும், நானும் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல நீங்கள் தான் எனக்கு அப்பா, நீங்கள் தான் எனக்கு அப்பா, நீங்கள் தான் பார்த்து வைக்கணும், நீங்கள் தான் எனக்கு திருமணத்தை ஏற்பாடு பண்ணணும். அந்த ஒரு அழுகையை ஆண்டவர் கேட்டு 3 மாதத்துக்குள்ள ஒரு ராஜா வீட்டு கல்யாணம் போல் அந்த மகனுக்கு திருமணத்தை கர்த்தர் ஏற்பாடு செய்தார். அதனால் நான் நம்புகிறேன், வேறு எங்கிருந்தும் இல்லாமல் இருக்கலாம், வேறு எவரிடமும் இல்லாமல் இருக்கலாம், எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருக்குமே முடியாதுப்பா, யாருக்குமே முடியாதுப்பா. எல்லாருமே எத்தனை பேர் ட்ரை பண்ணாலும் சில காரியத்தை நமக்காக செய்யவே முடியாது. நீ எவ்வளோ கொடுத்தாலும் எனக்கு நிறையாதுப்பா, நீ எவ்வளோ கொடுத்தாலும் என் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாதுப்பா, நீ எவ்வளோ அதிகாரத்தில் இருந்தாலும் என் பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் நான் நம்புகிறேன், நம்முடைய ஆண்டவர் செய்ய நினைத்தது நிச்சயமாய் நடக்கும். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை. இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு சில வேளைகளை நீ சொல்லலாம், பாஸ்டர் இன்னைக்கு எனக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு, யார் கொடுத்தும் எனக்கு அற்புதம் நடக்க போறதில்லை, எனக்காக முயற்சி எடுக்கிறவங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வீண், வேண்டாம், நானே சொல்லிட்டேன், இனி எனக்காக முயற்சி எடுக்காதீங்க. உங்க பிள்ளைகள் உங்களை பார்த்து சொல்லலாம், எனக்காக முயற்சி எடுக்காதன் டேடி, எனக்காக முயற்சி எடுக்காதீங்க அம்மா, ஏன்னா எனக்கு சரி வராது, எனக்கு யாருமே சரி பண்ண முடியாது. ஆனால் யாரும் செய்ய முடியாததை கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோட கர்த்தர் எனக்காக யாவையும். ஹல்லேலூயா. நமக்கு உயிருக்கு உயிரான நண்பனா இருந்தா கூட சில நேரத்தில் நமக்கு சில காரியத்தை அவங்களால செய்ய முடியாது. நீங்க பாருங்க, யோனத்தானை குறித்து வேதம் சொல்லுது, யோனத்தான் தாவீதை நேசித்தது எப்படி நேசிச்சானாமா, ஸ்திரீகளை பார்க்கலும் அன்பு ரொம்ப பெருசு அப்படின்றாரு. அப்படின்னா ஒரு பெண்ணு எப்பவுமே நேசத்திலேயே ரொம்ப ஹைமோஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ஆப்போசிட் செக்ஸ், அப்படின்னா ஆணு பெண்ணை அந்த நேசம் ரொம்ப வலியது, நேசம் மரணத்தை விட கொடியது. அப்போ இந்த தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு லேடி கூட என்ன அப்படி நேசிக்க முடியாதுப்பா, அதை விட நீ என் மேல பாசம் வச்சிருக்கிற உயிருக்கு உயிராய். ஆனா அவங்க அப்பா யார் அப்படின்னா சவுல், அவங்க அப்பா தாவீதை கொல்லுவதற்காக வகை தேடுகிறார். இப்போ ஒரு இடத்துல தாவீது சொல்றான், உங்க அப்பா என் மேல ரொம்ப கோபமா இருக்காரு, உங்க அப்பா என்னை கொல்றதற்காக தான் இவ்வளவு திட்டம் போடுறாருன்னு சொன்ன உடனே இந்த மனுஷன் நம்பல, நான் நம்பல, எங்க அப்பாவா, எங்க அப்பாலாம் உன்னை கொல்றதுக்காக நினைக்கவே மாட்டாரு, எதுக்கு அவருக்கு உன் மேல என்ன பிரச்சனை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றான். இல்ல இன்னைக்கு வேணா நான் சாப்பிட வராம இருக்கிறேன், நீ வேணா செக் பண்ணி பாரு அப்படின்னு யோனத்தாட்ட சொல்லும் போது இந்த யோனத்தான் சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி சாப்பாட்டு பந்திக்காக எல்லாருமே ஆயத்தமாக ரெடியா இருக்காங்க. எல்லாரும் உள்ள இருக்கும்போது யாருடைய சீட்டு காலியா இருக்குன்னா தாவீது சாப்பிட்றதுக்காக வரல. உடனே சவுல் கேட்குறான், எங்கே போயிட்டான் ஈசாயின் மகன், காணோம்,
அவனுடைய இடத்துல எல்லாருமே இருக்கிறாங்க, அவன் மட்டும் சாப்பிட காணோம். உடனே இந்த பையன் அவருடைய சொந்த மகன் யோனத்தான் சொல்கிறான், அப்பா எங்கிட்ட தான் அவன் சொன்னான், சின்ன ஒரு விஷயமா ஃபேமிலியில் ஒரு ப்ராப்ளம், அதனால் போகணுன்னு சொல்லிட்டு எங்கிட்ட தான் போகணுன்னு சொன்ன உடனே இவனுக்கு அந்த கோபத்தினுடைய உச்சகட்டத்தில் நீ என்ன அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கையில் இருந்த ஈட்டியை தூக்கி எறிவான் பாருங்களேன். தாவீது இருந்த அந்த சேரில் அப்படியே குத்திட்டு அதே வெளியே வரும். உடனே இந்த யோனத்தான் கன்ஃபார்ம் பண்ணிடுவான், ஆமாப்பா எங்கள் அப்பா உன்னை கொல்றதற்கு எதிர்பார்க்கிறார். ஆனால் இப்போ 2-3 நாள் தாண்டின ஒரு செய்தியை அனுப்பி ஒளிஞ்சிருந்த தாவீது வரான். வந்த உடனே என்ன ஏதாவது நியூஸ் இருக்கா? ஆமாம் உன்னை கொல்றது தான் பார்க்குறாரு. நான் அவருடைய பையனாக இருந்தும் என் அப்பாட்ட எதுவுமே பேசுகிற அளவுக்கு தைரியம் எனக்கு இல்லை. நான் உனக்கு ஃப்ரெண்டு தான்ப்பா, நான் உனக்கு உயிருக்கு உயிரான நண்பன் தான். என்னுடைய நேசம் உனக்கு மேலே உனக்கு தெரியும், நான் உனக்கு எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு. ஆனால் இந்த சூழ்நிலையில் எங்கள் அப்பாவுடைய கையிலிருந்து ஒன்றை நான் தப்பு வைக்கவே முடியாது. நீ ஓடுனா ஓடிடு, நீ வெளியே போயிரு, நீ மறைஞ்சிரு, நீங்கள் வராத, உனக்கு வெளியே இருந்து என்ன உதவி வேணாலும் செய்கிறேன். ஆனால் எங்கள் அப்பா அவரிடத்துல கையிலிருந்து உன்னை நான் தப்பு வைக்கவே முடியாது. சில நேரத்திலே உயிருக்குயிரான சிநேகிதர்கள் கூட சில இடத்துல நமக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும். யாருமே இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் சொல்லலாம், பாஸ்டர் யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். எங்கள் அப்பா எனக்காக அழதான் முடியும், எங்கள் அம்மா எனக்காக அழதான் முடியும், என்னுடைய கணவனார் எனக்காக பரிதாபப்பட தான் முடியும், என்னுடைய மனைவி எனக்காக அங்கலாய்க்க தான் முடியும், ஆனால் யாருக்குமே செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நான் நம்புகிறேன், எனக்காக கர்த்தர் ஒருவர் நிச்சயம் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நீங்க அவரை நோக்கி பாருங்கள், அவரிடத்துல கேளுங்கள். அவரால் உதவி செய்ய முடியாத இடம் என்று ஒன்றுமே இல்லை. அவரால் காப்பாற்ற முடியாத பிரச்சனை என்று ஒன்றுமே இல்லை. அவரால் தீர்க்க முடியாத சூழ்நிலை என்று ஒன்றுமே இல்லை. அவரால் செய்ய முடியாத மருத்துவம் என்று ஒன்றுமே இல்லை. நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென், முழு பலத்தோட கரங்களை தட்டி, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் எனக்காக வருகிறவர், அவர் எனக்காக வருகிறவர். ஆமென். யாருமே காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில ஒருவேளை தாவீது இருந்தாலும் வேதம் சொல்லுது, தாவீதனுடைய ஜீவனை கர்த்தர் கிருபையாய் காப்பாற்றினார். ஆமென். எவ்வளவு நல்ல தேவன். ஆமென். அதான் தாவீதுக்கு நன்றி உள்ள உணர்வோடு சொல்றாரு, மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் கூட இல்லை, ஆனா கர்த்தர் என்ன பண்ணார், என்னை கிருபையாய் காப்பாற்றினார், கிருபையாய் காப்பாற்றினார். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நிலைப்படுத்துகிறார். நீங்க ஆண்டவரை தேடுங்க, நீங்க ஆண்டவரை தேடுங்க, நீங்க ஆண்டவரை உறுதியா பற்றி பிடிங்க. நீங்க இயேசுவே எனக்கு இறங்குன்னு சொல்லி எனக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்லைன்னு நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் நில்லுங்க. சில காரியத்துக்கு எவ்வளவு தூரம் நீங்க போங்க, கண்டிப்பா சொல்றேன், யாருமே உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. கடைசியில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, நான் ட்ரை பண்ண முடியல. சில காரியத்துக்கு அப்படிதான், ட்ரை பண்ண தான் செய்ய முடியுமே தவிர அந்த கடைசி அந்த காரியத்தை கொண்டு வரவே முடியாது. ஆனால் ஆண்டவரால் கொண்டு வர முடியும். ஏமாற்றத்தோடு வந்திருக்கிற யாராவது ஒருத்தர் இந்த ஜெபத்தில் இருக்கலாம். நீங்க போய் ஏமாந்து திரும்பி வரலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க, எனக்கு வெற்றி யாரிடத்தில் இருந்தனால் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் என்னை உயர்த்துகிறதற்கு வல்லவர், அவர் என்னை நிறுத்துகிறதற்கு வல்லவர், அவர் என்னை தூக்கி எடுக்கிறதற்கு வல்லவர். கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. சொல்லுங்க, ஒரு 10 டைமாவது சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. தேவரீர் சகலத்தையும் நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்தது ஒன்றும், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அல்லேலூயா. ஆமென். நீங்க நிறைய இடங்கள்ல, இந்த கிராமங்களில், நீங்க கேரளா பக்கம் நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா, அந்த விவசாயம் பண்ற இடத்துல நிறைய மாடுகளை மேய்ச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த மாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சில மாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த காதுக்கு பக்கத்தில் ஒரு நல்ல காப்பரில் ஒரு முத்திரையை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க.
இது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பஞ்சிங் மிஷினை வச்சு அந்த காதுக்குள்ள அப்படியே பஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த காதுக்குள்ளே இருக்கிற அந்த பஞ்ச் பண்ண அதை வந்து நம்மளால எடுக்க முடியாது. அது காதில் ஓட்டை போட்டு அது அவ்வளோதான் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அந்த அந்த மாடு மேலே அவங்க லோன் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த விவசாயி நினைச்சா கூட என்ன பண்ண முடியாதுன்னா அதை கழட்டியெல்லாம் போட முடியாது, அவ்வளோதான் பஞ்சிங். அந்த மாடு மேலே லோன் இருக்கு, அது கவர்மெண்ட்டுக்குரியது. அந்த மாடு இவர் பார்த்து கொஞ்சம் ஊதியத்தை எடுத்துட்டு மற்றதை அவர் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும்னு அர்த்தம். அப்போ என்னதான் அவர் மேய்த்தாலும் அவர் சுதந்திரம் கொண்டாட முடியாது, அந்த காதில் மாட்டப்பட்டிருக்கிறத கலட்டவும் முடியாது. யோசேப்புக்கு என்ன நிலைமை அப்படின்னு சொன்னா, அவன் சும்மா வாங்கப்பட்டவன் அல்ல, பணம் கொடுத்து வாங்கப்பட்டவன். அதனால சும்மா வாங்கினா கூட அவன் மேல உரிமை இல்லை, பணம் கொடுத்து வாங்கப்பட்டதுனால அவன் மேல எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்குது. இப்போ சிறைச்சாலையிலே அவன் அடைக்கப்படும் போது அவங்களுக்குன்னு ஒரு நாள் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்டோ, நீங்க இந்த காவல்துறையில எல்லாம் போய் பாருங்களேன், ஜெயிலில் இருக்கிற நிறைய கைதிகள் வந்து ஏன் ஜெயிலே இருக்கிறாங்க, 20 வருஷமா ஜெயிலில் இருக்கிறேன், 15 வருஷமா ஜெயிலில் இருக்கிறேன், அவங்க ஜெயிலில் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்லை அவங்க செஞ்ச தவறு அவ்வளோ பெரிய தவறா? கொலை செய்கிறவங்க கூட 15 நாளில் கொலை பண்ணிட்டு 15 நாளில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுட்டு வெளியில் சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சின்ன தவறு பண்ணுறவங்க இல்லைன்னா ஒரு சின்ன விஷயத்தில் இருக்கிறவங்க உள்ளுக்குள்ள அத்தனை வருஷமா இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்கள ஜாமீனில் வெளியே எடுக்கிறதுக்கு என்ன இல்லைன்னா ஆளே இல்லை, யாருமே இல்லை. ஒருவேளை வயதான தாயா இருப்பாங்க, அப்பா வயசானவராக இருப்பார், இவருக்கு எங்கே போய் எந்த ஆஃபீஸரை பார்த்து எங்கே லெட்டர் கொடுத்து தன்னுடைய பிள்ளைய வெளியே எடுக்கணும்னு தெரியாது. நீங்கள் ஜெயில் மினிஸ்ட்ரிக்கு போங்க, உண்மையிலே அங்கே தெரியும். நிறைய பேருக்கு அவங்க செஞ்ச குற்றத்திற்காக அவங்க ஜெயிலில் இல்லை, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட்னால ஜெயிலில் இல்லை. எதுக்காக ஜெயிலில் இருக்காங்கன்னா, அவங்களுக்காக ஜாமீன் நின்று வெளியே எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை, அவங்களுக்காக சைன் போடுறதுக்கு யாருமே இல்லை, நான் வந்து இவருக்கு கேரண்டின்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை, அவருக்காக கட்ட வேண்டிய அந்த பணத்தை செலவு பண்ணி கட்டி நீ வெளியே வான்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை. இப்படிப்பட்டவர்கள் நிறைய பேர் இன்னும் ஜெயிலில் இருக்காங்க. அப்போ இந்த யோசேப்புக்கு என்ன நிலைமைன்னா அதே நிலைமை. யாருக்கு தெரியும், என் பிள்ளை செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு யாக்கோபு நினச்சிருக்கிறாரு, தன்னுடைய சகோதரர்களால் தான் அவன் இதுக்கு முன்னாடி முடிஞ்சிருப்பான்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அந்த ஊரில் யாரையுமே அவனுக்கு தெரியாது. போத்திபாருடைய மனைவி தான் அவன் மேலே நேசமாக இருந்தா, அவளே அவனை மாட்டி விட்டுட்டா. போத்திபார் அவன் மேலே கோபமாக இருக்கிறாங்க. யாருமே இல்லாத அந்த அனாதையாய் இனி உதவியே செய்ய முடியாத அந்த சிறைச்சாலையில் நான் நம்புகிறேன், திடீரென்று ஒரு நாள் வந்து யோசேப்பை குளிப்பாட்டி அவனுடைய முடியை சவரம் பண்ணி அவனுடைய தாடியை ஷேவ் பண்ணி அவனுடைய ட்ரெஸ்ஸை மாற்றி, எப்பா என்னப்பா பண்ணுறீங்க, என்னப்பா என்ன பண்ணுறீங்க, இல்லை ராஜாவுக்கு முன்னாடி நீ நிற்க போகிற, ராஜாவுக்கு முன்னாடி உனக்கு ஒரு அழைப்பு வந்திருக்குது அப்படின்னு அவனுக்கு எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் டைரக்டாக ராஜாவுக்கு முன்பாய் கொண்டு போய் நிறுத்துகிறதற்கு என்னுடைய தேவன் வல்லவராய் இருந்தார். யாருமே உதவி செய்ய முடியாத சூழ்நிலையிலே எனக்காக உதவி செய்கிறதுக்கு ஒருவர் உண்டு, என் பிள்ளைக்கு உதவி செய்கிறதுக்கு ஒருவர் உண்டு. ஆனா நான் யாரை நோக்கி பார்க்கணும்னா அவரையே நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. எந்த இடமானாலும் என்னை காப்பாற்றுவதற்கு நீர் வருவீர். நீ வானத்திற்கு ஏறினாலும் நான் அங்கே இருக்கிறேன், நீ பாதாளத்திற்கு படுக்கை போட்டாலும் அங்கும் கர்த்தருடைய கரம் எனக்காக இருக்கிறது. எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று இந்த பாடலுடைய வரிகளை, வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, ஆனால் உம்மையே நான் நோக்கி பார்க்கிறேன், உம்மையே நான் நோக்கி பார்க்கிறேன். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. சேர்ந்து கரங்களை தட்டி ஆமென். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். பாடுவோம். எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை,
பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. சொல்லுவோம். ஹல்லேலூயா. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்றவரே, சொல்லுங்க. சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை. சத்தமா சொல்லுங்க. சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருக்கின்றவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. செய்யும் கண்மலை திரும்ப திரும்ப வேறெங்கிருந்தும் இல்லை, உண்மையே நோக்கி பார்க்கிறேன். விசுவாசத்தோடு திரும்ப திரும்பவே எஸ் நம்பிக்கையோடு உங்களிடத்திலிருந்து வேறவரிடமும் இல்லை, பார்க்கிறேன். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நான் நம்பி இருக்கேன், பாடுவோம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியா அதிசயங்கள் செய்பவர், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவர், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் வல்லமை 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 உம்மைத்தான். ஹல்லேலூயா. ஓ உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்?
கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுமை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். ஆராதனை முடியும். உங்க அதிசயத்தை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே, உங்க அற்புதத்தை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான். நீ நல்லவர், நல்லவர். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். புகலிடமே பாட பாட ஆண்டவருடைய மகிமை ஒவ்வொருவருமே. ஓ இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே. ஓ இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே பெரியவர், இயேசுவே. ஓ இயேசுவே, இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன். கைகளை மேல தட்டி இயேசுவே, இயேசுவே. வல்லமை வல்லமை மகிமை கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொருவர் மேலும். சொல்ல சொல்ல அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து என்னை ஆசீர்வதிக்கிறதற்கு வல்லவர். என் தேவையை காட்டிலும் பெரியவர், என் பிரச்சனையை காட்டிலும் பெரியவர். இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே. சத்தமாய் சத்தமாய் இயேசுவே. இதை உச்சரிக்க 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 உச்சரிக்க. ஓ இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். கரங்களை தட்டி முழு பலத்தோட, கரங்களை தட்டி முழு பலத்தோட. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பெரியவர். அப்படியே முழு பலத்தோட கையை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே நீர் பெரியவர். சொல்லு இயேசுவே நீர் பரிசுத்தர். ஹalleluya. இயேசுவே இயேசுவே. ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சி ஜீவன் என்னை நடத்தும். நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். நீ நல்லவரப்பா, நீ நல்லவரப்பா. உம்மாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று எது உண்டு ராஜா? ஒண்ணுமே இல்லப்பா, ஒண்ணுமே இல்லப்பா. நீங்க வந்து நின்னா அது நடக்கும், நீங்க வந்து நின்னா அது நடக்கும், நீங்க சொன்னா அது நடக்கும், நீங்க பார்த்தா அது நடக்கும், நீங்க அமைதியா இருந்தா அது நடக்கும் ஆண்டவரே. ஹalleluya. இதுவரையிலும் எனக்கு நன்மை செய்தவர், இதுவரையிலும் உங்களுக்கும் எனக்கு நன்மை செய்தவர் கண்டிப்பா இனி தீமை செய்ய மாட்டார், இனி தீமை செய்ய மாட்டார். தீமை செய்யணும்னா என்னைக்கோ செஞ்சிருக்கலாம்,
நம்மளை அழிக்கணும்னா என்னைக்கோ அழிச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் இதுவரைக்கும் நம்மளை மன்னிச்சார்ல, இதுவரைக்கும் என்னை அழிக்கல, இதுவரையிலும் என்னை கை தூக்கி விட்டார்ல. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் என்னுடைய தேவன். அவர் என்னை மரண பரியந்தம் நடத்துவார். இதுவரை நன்மை செய்தவர், இனிமேலா நீர் எங்களுக்கு தீமை செய்ய போகிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. முழு மனதோட கைய மேல உயர். ஓ ஹalleluya. இதுவரை நன்மை செய்தவர், இனிமேலா தீமை செய்வார். இதுவரை நன்மை செய்தவர், இனிமேலா தீமை செய்வார். நமக்காக யுத்தங்களை செய்பவர், சேனைகளின் தேவனவர் தோற்றதே இல்லை. தீமைகளை நன்மையாக மாற்றுவார். நன்மைகளின் தேவனவர் நன்மை செய்வார். நமக்காக யுத்தங்களை செய்பவர், சேனைகளின் தேவனவர் தோற்றதே இல்லை. தீமைகளை நன்மையாக மாற்றுவார். நன்மைகளின் தேவனவர் நன்மை செய்வார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் சொல்லுங்க, மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். உண்மையிலே என் தேவனாகிய கர்த்தராகிய ஆண்டவர் நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு சரியாய், கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீ வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் நான் உன்னை மகிழ்ச்சியாக்குவேன், நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன். நீங்களும் நானும் பட்ட அனைத்து கஷ்டங்களுக்கும் நிச்சயமாய் நமக்கு பதில் செய்வேன் என்று கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் முழு பலத்தோட சொல்றீங்க, இதுவரை நன்மை செய்தவர், இனிமேலா தீமை செய்வார். சொல்லுங்க கையை. இதுவரை நன்மை செய்தவர், திரும்ப திரும்ப சத்தம், இனிமேலா தீமை செய்வார். இன்னொரு விஷயம் கூட சத்தமா, இதுவரை இனிமேலா. ஓ ஹalleluya. எனக்காக யுத்தங்களை செய்பவர், சேனைகளின் தேவனவர் தோற்றதே இல்லை. தீமைகளை நன்மையாக மாற்றுவார். நன்மைகளின் தேவனவர்
நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் திரும்ப திரும்ப நான் நினைப்பதற்கும் விசுவாசத்தோடு, எஸ் விசுவாசத்தோடு சொல்லுங்க, மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை. இப்ப சொல்லு, எனக்காக யுத்தங்களை செய்பவர், சேனைகளின் தேவனவர், தோற்றதே இல்லை. தீமைகளை நன்மையாக மாற்றுவார். நன்மைகளின் தேவனவர், நன்மை. திரும்ப திரும்ப எனக்காக ஹல்லேலூயா. தீமைகளை நன்மையால் மாற்றுவார். நன்மைகளின் தேவனவர், நன்மை செய்வார். நான் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலாய் மேலாய் நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நான் திரும்ப திரும்ப நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய். நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். அல்லேலூயா. பலத்த குரலாய் இந்த வார்த்தையை சொல்லி ஆராதனை முடிக்கும். நல்லவர் நல்லவர். கடைசியாய் ஒரு விசை கைகளை மேல முழு பலத்தோடு கூட அந்த ஆவியானுடைய மகிமை உச்சப்பட எங்களுக்கு உதவி செய்கிறதற்கு வல்லவர். இதுவரையிலும் உதவி செய்த தேவன் இனியும் உதவி செய்ய வல்லவர். ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமையை இப்பொழுது இறங்க பண்ணுவீரா. ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீரா. உம்முடைய மகிமையின் கரம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் முழுவதுமாக மூடட்டும். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த உன்னதமான தேவனுக்கு, இதுவரையிலும் நமக்கு உதவி செய்த தேவனுக்கு கரங்களை தட்டி முழு பலத்தோடு, இதுவரையிலும் நன்மை செய்தவர் இனி எனக்கு தீமை செய்ய மாட்டார். என் தேவன் எனக்காக ஏதாகிலும் ஒன்றை இந்த வருடத்திலே செய்வார். நான் வெட்கப்பட்ட இடத்திலே என் தலையை இந்த ஆண்டு எனக்கு நிமிர பண்ணுகிற தேவன், நான் இழந்ததை எனக்கு திரும்ப தருகிற தேவன். நன்றியப்பா, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி. உம்முடைய பிரசன்னத்தையே நாங்கள் வாஞ்சிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே இருப்பதற்கே நாங்கள் விரும்புகிறோம்.
உடைய மகிமையினால் எங்களை மூடி இந்த ஆண்டு முழுவதும் நீ நடத்த போகிறதற்காக நன்றி. இந்த வருடத்தை எங்களுக்கு தந்தவர் நீர். இந்த வருடத்தை எங்களுக்கு தந்தவர் நீர். வருஷத்தை உம்முடைய நன்மையினால முடிசூட்டி எங்கள் பாதைகளை நெய்யாய் பொழிய பண்ணுகிற ஒரு நல்ல தேவன் நீர் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. உங்க கிருபையின் கரங்களிலே எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காரலாம். பிரைஸ் தி லார்ட்.